ஷே நந்தி, எல்லா நீதிமன்றத்தில் கேட்டுக்கோப்பா. எல்லா நீதிமன்றம் டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் நீதிமன்றம். இப்போ தமிழ்நாடு நீதிமன்றத்தில் ஓய்வு பெற்று இருக்கிய எல்லாம் கணக்கு கேட்டுக்கோப்பா. எந்த மன்னர் ஆட்சியில் யாருக்கும் சொத்து எழுதி கொடுக்கல ஐயா, சரியா? எந்த ஜமீன் காலை உட்கார்ந்தவனுக்கும் கொடுக்கல. எந்த அரசியல்வாதி இப்போ உட்கார்ந்து ஆட்டி பூமியை பாழாக்கு தான் எழுதி நான் கொடுக்கல அப்படின்ட்டார் ஐயா. சொல்லிட்டார், நாங்கள் 2 பேருமே பொக்கிஷன் பெட்டியை தூக்கி போய்கொண்டே இருக்கோம். புரியுதா? பொக்கிஷன் பெட்டினா உலக நாடு உள்ள மேப்பு பெட்டி அதில் தான் இருக்குது. உலக நாடு தாய் இந்தியா நாடு தமிழ்நாடு, புரியுதா? மேப்பு கையில் இருக்குது, அவர் கையில் இருக்குது. அந்த கையில் உள்ள பெட்டியில் நாங்கள் தூக்கிட்டு போய் ஒவ்வொரு மேப்பை பார்ப்போம். ஒவ்வொரு மேப்பை பார்க்கையில் ஒவ்வொரு நாடாக சொல்லி முடிச்சிருவார். 60 நாடு உள்ளே போயிடும். புரியுதா? ஒரு கூட விட மாட்டார். தப்பு செஞ்சு வச்சுருக்கான் பூமியில். அதுதான் சத்தியவாக்கு. 7 செமத்துக்கு முன்னாடி என் பூமி, என் சொத்து, என்னுடைய இடத்த உலக நாடு. 7 செமத்துக்கு அப்புறம் என் வாரிசு, என் பிள்ளைகளோடு நான் உட்காரையில் நான் உலக நாடே எடுப்பேன். ஆனால் தப்பு செஞ்சேன்னா தண்டனை வாங்கி சாவு. படைக்கிறது நான் தான், ஆனால் தப்பு செய்கிறதுக்கு உன்னை நான் படைக்கலை. அந்த ஒரே பாயிண்ட்டு சத்தியவாக்கு. ஆனால் இவ்வளவு தூரம் தாய் இந்தியா நாடு முழுவதும் தப்பு பண்ணி வச்சுருக்கான், உலக நாடே தப்பு பண்ணி வச்சுருக்கான். அப்போ அதுக்கு என்ன பழி? தண்டனை கொடுக்கணும். அதுதான் கணக்கு. எல்லாம் கேட்டுக்கோப்பா. நீதிமன்றம் கோர்ட்டில் கேட்டுக்கோப்பா. செகண்டில் ஒவ்வொரு நீதிமன்றத்தை கணக்கை பார்த்ததும் பூட்டிடுவார். முடிஞ்சு வச்சு. சுப்ரீம் கோர்ட் கணக்கு என்ன அப்படின்னா கிக் கோர்ட்டில் ஓடும். முதல் போடுற கணக்கு வழக்கு நீதி கேட்கான். அநியாயப்பட்டவன் எதிர்த்து ஆடுவான். அப்போ நீதி கேட்குறதுல கீழே கரெக்டான தீர்ப்பு இருந்தால் தான் அதை கரெக்டாக அவன் தப்பிப்பான். அவனுக்கு கிடைக்காது, கரெக்டான தீர்ப்புகள் வராது, கரெக்டாக போகாது, கரெக்டாக வராது. அப்போ மேற்கோட்டுக்கு இவன் போவான். உழைச்சவன் ஊதியம் கேட்குறவன் மேற்கோட்டுக்கு போவான். மேற்கோட்டுக்கு போனவொடனே அங்கேயும் ரீச்சிட். அடுத்து அதுக்கப்புறம் கோர்ட்டு, அதான் சுப்ரீம் கோர்ட்டுங்க கணக்கு. 3வது கோர்ட்டு, 4வது கோர்ட்டு, 5 கோர்ட்டு, 6 கோர்ட்டுக்கு போகிற கணக்கில் இது வழக்கு ஆடுது. அதான் சுப்ரீம் கோர்ட்டுன்னு கணக்கு வச்சுருக்கீங்க. எல்லா நீதிமன்றத்துலேயும் இதுதான் கணக்கு. கீ கோர்ட்டு, மேற்கோட்டு. இப்போ இவர் ஐயா சொன்னாரா? இப்போ ஐயா என்ன சொல்லியிருக்காரு? கீ கோர்ட்டு ஓடிக்கொண்டே இருக்குது, மேற்கோர்ட்டு ஓடிக்கொண்டே இருக்குது. இப்போ அதுக்கு மேற்கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டுனா அவர் மதுரை வச்சுருக்காரு. ஐயா மதுரை வச்சுருக்கார். சுப்ரீம் கோர்ட் நீதிபதி இல்லை ஐயா, நீதிபதி ஜட்ஜி மதுரை கோட்டையில். அந்த மதுரை கணக்கு அது எப்படி என்ன செய்தாரோ அது வழி பண்ணுவார். அந்த வழி பண்ணையில் தான் தமிழ்நாடு முழுவதும் அடைச்சிருவார். கப்புன்னு அடைச்சிருவார். முக்கால் சத்தியம். புரிஞ்சுக்கப்பா. கீ கோர்ட்டு, மேற்கோர்ட்டு. அப்போ நீதி கேட்குறவனுக்கு என்ன வேணும்? சும்மா நீதிமன்றம் போய் உட்காந்து அந்த பெட்டிஷன் பேப்பரில் கையெழுத்து ஆட முடியாது, கையெழுத்து போட முடியாது. வழக்கறிஞர்கள் பெட்டிஷனை போட்டு நீட்டி ஆட்ட முடியாது, ஆட முடியாது. 2 கை விரித்து கீழே ஜட்ஜி கீழே ஆட முடியாது. இப்போ ஜட்ஜி ஐயா உட்காந்துருக்காரு. புரியுதா? பார்வையிலே எரிஞ்சு போவ தப்பாக வழக்கு ஆடாத வழக்கறிஞர்கள் பூரா தப்பு ஆட்டத்துக்கு ஆடாத குடும்பம் நாசமாக போயிருமாப்பா, நாசமாக போயிடும். புரியுதா? புரிஞ்சிக்கோ. கணக்கு புட்டாக வெளியே போய்கிட்டே இருக்கும். ஆஹா, மொத்த மோசத்தில் வச்சுருக்கான் தமிழ்நாடு. டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் அரசியல்வாதி மோசத்தில் வச்சுட்டான். அதான் நீதிமன்றத்தில் போனால் தப்பிச்சு போகிறான். தப்பு செய்கிறவன் 100க்கு 100 தப்பிச்சு போகிறான். தப்பு செய்யாதவன் 100க்கு 100 உள்ளே மாட்டி சிக்கலில் வரான். அப்போ நீதி கேட்குறது கடவுள்கிட்ட தான் கேட்கணும். கடவுள் இப்போ நீதி கொடுக்கறதுக்கு பார்க்காரு. அநியாயப்பட்டவன் பூரா யாராக இருந்தாலும் சரி, ஒரு எறும்பு தப்பு பண்ணாலும் தண்டனை தான்.